ஓசூரில் மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் ஷோரூம் திறப்பு விழா. இதில் எம்எல்ஏ மேயர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மலபார் கோல்டு மற்றும் டைமண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தனது 32வது புதிய ஷோரூம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பிரகாஷ் எம்எல்ஏ, மாநகர மேயர் எஸ். சத்யா ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இந்த சிறப்பு சலுகையானது ஆகஸ்ட் 10 முதல் தங்கம், ஜோம் ஸ்டோன் மற்றும் அகண்ட் நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 30% தள்ளுபடி மற்றும் வைரத்தின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடியாகும். உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ளது. மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டு மற்றும் டைமண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் ஓசூரில் தனது 32வது புதிய ஷோரூமை இன்று திறந்துள்ளது. இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி, புதிய மாடல்கள் மற்றும் டிசைன்களில் தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பிரகாஷ் மற்றும் எஸ். சத்யா, மாநகராட்சி மேயர் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் யாசர், மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் திரு சபீர் அலி, மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் நௌசத், மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் அமர்பாய், மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் நோயாஸ் பென் அலியாஸ், மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் ஓசூர் கிளை தலைவர் மற்றும் மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மலபார் கோல்டு மற்றும் டைமண்ட்ஸ் தற்பொழுது 13 நாடுகளில் 400க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தர்மபுரி, வேலூர், திருச்சி, கும்பகோணம், திருப்பூர், காரைக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மாரதண்டம், புதுச்சேரி, கரூர், செங்கல்பட்டு, கடலூர், ஓசூர் ஆகிய நகரங்களில் 32 கிளைகள் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.